கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என்று மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் நாள் எத்தனை நாள் இருக்கு? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 140 நாள் இருக்கு. இந்த 140 நாளுக்கு என்ன செய்ய போறாங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்தால தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும். பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, நமது ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் தலைமையிலான நமது தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றம். அதிமுக மூத்த தலைவர்களுடன் கலந்து பேசி கட்சி விதிகளின்படியே செங்கோட்டையன் நீக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் கிருஷ்ணா நகரில் இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 6 மாதங்களாக கட்சிக்கு எதிராக செங்கோட்டையன் செயல்பட்டு வந்ததாக கூறினார். ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பிரிந்து சென்றவர்கள் அல்ல, அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என இபிஎஸ் விளக்கம் அளித்தார். இதையடுத்து அதிமுக மூத்த தலைவர்களுடன் கலந்து பேசி கட்சி விதிகளின்படியே செங்கோட்டையன் நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு 3-4 பேர்த்து எடுக்கிறாங்க. அதில் கடைசியாக கொடுக்கிற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது நான் சொல்லல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு. அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது.